தமிழ்நாட்டில் உள்ள மாணவி, ஒரு பாமர மாணவி இந்தியாவுக்காக ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்குது. அந்த தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்த அந்த மாணவிக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாயாலும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலை என்றால் கண்ணகிக்கு சென்னையில் சிலை வச்சவர் டிஎம்கே ஆட்சி. கண்ணகிக்கு சிலை வச்சவர் கண்ணகி நகரில் ஒரு மாணவி கபடி பிளேயராக ஒர்க் பண்ணி வெளிநாட்டில் போய் தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்குது. அந்த மாணவிக்கு 5 கோடி ரூபா தமிழக அரசு கொடுக்க வேண்டும். 5 கோடி ரூபா கொடுக்கவில்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகிலே யாருமே கொடுக்காத ஒரு விருது. என்ன விருது என்றால், இந்த கண்டுபிடிப்பை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அதை இந்த மாணவி மூலமாக வெளிப்படுத்த இருக்கிறேன். உலகிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் வழங்கும் திட்டம். இந்த அரசாங்கம் உண்மையில் இந்த தேதியன்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை நீதிமன்றத்துக்கு 680J ஜெயபாண்டியை என்னுடைய பத்திரத்தை வாங்கிக்கிட்டு என்னுடைய கோரிக்கையை 8/12/2025 அன்று வாய்தாவில் அனைத்து பத்திரிகையும் கூப்பிட்டு, அனைத்து டிவிக்காரங்களும் கூப்பிட்டு, ஜெயபாண்டி 680J நீதிபதி நான் உத்தரவிடுகிறேன், 75 நாட்களுக்குள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எழுதியிருக்கிற பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் படிக்கக்கூடிய படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்று சம்பளம் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஜெயபாண்டி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கறதாக சொல்லியிருக்க ஜெயபாண்டி அந்த கருவியும் இதிலே காமிக்கிறேன். அந்த கருவி தான் இந்த கருவி. இந்த கருவியை வைத்து மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். இது மதுரை நீதிமன்றம் இந்த கண்டுபிடிப்பை வைத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்தாகணும் 75 நாட்களுக்குள். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாக வேண்டும் 75 நாட்களுக்குள். அப்படி கொடுக்க தவறுனா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா 680J நீதிமன்றத்துக்கு அபதாரமாக கட்ட தயார் என்று ஜெயபாண்டி சொல்லியிருக்க அப்படின்னு நீதிபதி சொல்ல வேண்டும். அதே மாதிரி 8/12 வாய்தாவில் எனக்கு பத்திரத்தை வாங்காமல் எனக்கு வாய்தா தேதி சொன்னால் மதுரை நீதிமன்றம் 680J நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அபதாரம் கொடுக்க வேண்டும். இதில் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு யார் ஒருத்தர் அவதாரம் தருகிறேன் என்று சேலஞ்ச் பண்ணுறாரோ அதை வரவேற்கணும். அது உண்மையாக பொய்யான்னு பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் நல்ல அரசாங்கம், நல்ல நீதிபதி, நல்ல வழக்கறிஞர்னு சொல்ல முடியும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அதாவது இந்த பெண் ஆட்டோ ஓட்டி தன்னுடைய மகளை படிக்க வைத்து விளையாட்டிலும் கலந்துக்கிற வைத்து அதுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து அந்த பிள்ளைய இந்த அளவுக்கு தேர்ச்சி, யார் என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை தான் கடைசி வரைக்கும்
வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாணவ மாணவிக்கு மதுரை மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குற நாள் அந்த தேதியை அறிவிக்க இருக்கிறேன். எப்போ அறிவிக்கிறேன்னா 8வது மாதம் 8ஆம் தேதி 12வது மாதம் அன்று 6ADJ நீதிபதி என்னைய உத்தரவிட்டார்னா உத்தரவிடணும். அப்படி உத்தரவிட மறுத்தால் மதுரை கலெக்டரு சைபர் கிரைம் என் கேஸில் பொய் கேஸில் சம்மந்தமான அனைவரையும் பணி நீக்கம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை உத்தரவிட்ட உடனே எவ்வளோ பெரிய நன்மை நடக்க போது. எந்த ஒரு வல்லரசு நாட்டிலையும் படிக்கிற பிள்ளைக்கு எவனும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டான். இல்லை இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை யாராவது ஒரு கட்சிக்காரங்களை ஏப்பா நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியுமா உங்கள் ஆட்சியில் நீ கேட்டு பாருங்கள். அப்படி கொடுக்க முடியும்னா நான் வேண்டாம் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்போது உலகில் யாரும் செய்யாத ஒரு சாதனையை ஜெயபாண்டி செய்யப்பார் என்னும்போது என்னுடைய கண்டுபிடிப்பவும் காமிச்சிருக்கேன். இந்த கண்டுபிடிப்பை இந்த மாணவி மதுரை மாவட்டத்து உள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு அழைக்க இருக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட அடிமட்ட குடும்பத்திலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஏழ்மையான வேலை பார்க்குற அப்பா அம்மா அவங்களுடைய பிள்ளையாக இருந்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வந்த அந்த மாணவிக்கு உலகிலே என்ன பரிசு கொடுத்தாலும் இதுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் எந்த ஒரு வல்லரசு நாட்டிலையும் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. படிக்கிற கல்விக்கு படித்த நாளுக்கு அதை வேலை பார்த்த நாளாக கருதி அந்த மாணவிக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு இந்த கார்த்திகா மாணவியை அழைக்க இருக்கிறோம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ போடுறேன். 6ADJ நீதிமன்றம் என்னுடைய 8/12 அன்று வாய்தாவில் ஜெயபாண்டிய உத்தரவிட வேண்டும். என்னுடைய பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அனைத்து பத்திரிக்கை ரிப்போர்ட்டரும் 8/12 வந்துடணும். அப்படி என்னை உத்தரவிடவில்லை என்றால் என் மேல் பொய் வழக்கு போட்டதுக்கு இந்த 5 நீதிபதிகளையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வாய்தா சொல்லி 13 மாதம் சிறையில் இருந்திருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவர் என்ன கோடீஸ்வரரா லட்சாதிபதியா அப்படின்லாம் நினைப்பீங்க. நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அதுவாசி என்னுடைய வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வீடு குடியிருக்கிற வீடை பாருங்கள். இடிஞ்ச வீடு தான். ஆனால் நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. நான் வீட்டில் எடுத்துருக்கிறேன். இதை ஏன் வீட்டில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்னா சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டி அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டி தன்னுடைய அம்மா வேலை பார்த்து வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுறாரு. அப்போ அப்பா அம்மா அவங்க 2 பேரும் அதாவது கார்த்திகாவுடைய அம்மா ஆட்டோ ஓட்ட போயிடுது. அவங்க அப்பா கட்டட தொழிலாளியாக போயிடுறாரு. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாணவி எப்படி வளர்ந்துருக்கும் பார்த்துக்குங்க. அதனால் இப்போ கார்த்திகாவுக்கெலாம் வந்து படிப்புக்கு தனியாக சம்பளம் கொடுத்துருக்கணும். படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுத்துருக்கணும். இந்த கபடிக்கு விளையாடுறது பார்த்தீங்களா ஒர்க் பண்ணுதில்ல, இதுக்கு ஒரு தனி சம்பளம் கொடுத்துருக்கணும். ஆகையால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்ணகிக்கு சென்னையில் சிலை வச்சிங்க. அதே கண்ணகி நகரில் இருந்து ஒரு மாணவி உருவாகி இருக்குது. தங்கப்பதக்கத்தை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வாங்கி வந்திருக்குது என்றால் அது இந்தியாவுக்கும் பெருமை, தமிழ்நாட்டுக்கும் பெருமை. ஆகையால் தமிழ்நாட்டு முதல்வர் உடனடியாக இந்த மாணவிக்கு 5 கோடி ரூபா கொடுத்து ஊக்கத்தொகையாக ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்த மாணவிக்கு நான் வந்து
உலகிலே எந்த ஒரு பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ எந்த ஒரு நாட்டிலையும் பெரிய விஐபி பிள்ளை கூட கிடைக்காத ஒரு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு உலகிலே முதல் முறையாக கல்விக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன் ஜெயபாண்டி கண்டுபிடிப்பு மூலமாக. அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு கார்த்திகா என்ற மாணவியை கண்ணகி நகர்லேருந்து மதுரைக்கு அழைக்க இருக்கிறோம். இதை இந்த 6ADJ நீதிமன்றத்தில் அது அந்த தேதி அன்று அந்த 6ADJ உத்தரவிட்டோடனே அதுக்கு பிறகு தேதி அங்கே அனுப்ப இருக்கிறோம். நாங்கள் முன்கூட்டியாகவே போய் இந்த மாணவியை சந்தித்து அப்படிலாம் வீடியோ போடுற ஆள் நாங்கள் கிடையாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து எப்படின்னா, இங்கே நீதிபதி உத்தரவிட்டார்னா 8/12/2025 கணக்கு. அதுலேருந்து 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த திட்டத்தை துவக்கி வைப்பதற்கும் அந்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளத்தை வழங்குவதற்கும் அழைக்க இருக்கிறோம். கண்ணகி நகர்லேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு அழைக்க இருக்கிறோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்டவராக இவர் இந்த இதெல்லாம் செய்ய போகிறார் என்றால், ஒரு ஆட்டோ ஓட்டிய ஒரு மாணவி தன்னுடைய தகப்பனாரும் தாயும் இருவரும் வேலை பார்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை இந்த அளவுக்கு வளர்க்கும்போது அந்த முயற்சி இப்படி வரும் என்று இல்லை, வளர்க்குறாங்க, அதுவாக வருகிறது அந்த டைம். அதே மாதிரி உலகத்திலே இந்த மாணவிக்கு 5 கோடி ரூபாயை கொடுத்து முதல் முறையாக ஊக்கப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நான் 8ஆம் தேதி 12வது மாதம் வாய்தாவில் என்னை உத்தரவிட்ட உடனே நான் லெட்ரு அனுப்ப இருக்கிறேன். நேரடியாகவும் போய் அழைப்புதல் கடிதமும் கொடுக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.